இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த குளிர்ச்சியான ஆண்டவரை காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தங்களை கேட்கிறோம், ஆனால் உம்முடைய சத்தமாக இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு சமாதானம், ஆறுதல், சந்தோஷம், நம்பிக்கை, விடுதலை பிறக்கிறது. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வழியாக எங்களை சந்தித்தருளும், எங்களை மீட்டருளும், எங்களுக்கு புது வாழ்வை தந்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த இறை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து வழி நடக்கும். இதோ இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியும் சங்கசாரினை கூட எடுத்து நீ பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம். இறை மைந்தர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்ற பாடலை சாருடைய இணைந்து நாம் ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்காரைகள்
தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கே பொங்கே வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கே பொங்கே வா. ஆசீர்வாதியும் என்னை சகத்தாரே, ஆசீர்வாதியும் என்னை சகத்தாரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான சுவாசிகளே, உங்களை யாவரையும் மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நான் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் இருக்கின்ற வார்த்தைகள். குறிப்பாக 15ஆம் வசனம், அதற்கு ஆண்டவர் சவுலிடம், நீ சொல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பொருட்டு அவர் நிறைய துன்பங்களை பட வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் நமக்கு அழைப்பின் வாரம். ஆண்டவர் தன்னுடைய சீடனை அழைத்த நிகழ்வை நாளைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார், பக்குவப்படுத்துகிறார், பயிற்சி கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றிலே ஒரு மிக பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. சபையை அழித்து கொண்டிருந்த ஒரு வெறி பிடித்த மனிதன் என்று சொல்லலாம், அல்லது சிங்கம் சவுல் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றப்பட்ட நிகழ்வு. ஆமென், அல்லேலூயா. திருச்சபையை அழித்து கொண்டிருந்த சிங்கம் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகின்ற ஆட்டுக்குட்டியாக மாற்றப்பட்ட சம்பவம். இது கடவுளுடைய கிருபை எவ்வளவு கடினமான இருதயத்தையும் மாற்ற வல்லது என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. சவுலுடைய சந்திப்பை கடவுள் எந்த அளவுக்கு நிகழ்த்துகிறார் பார். சவுல் அழைப்பு பெறுதல். இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராய் இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வருவதற்கு தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையிலே விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் ஒரு குரலை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீர் துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரை ஒருவர் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்ததும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உணவு ஒன்றும் குடிக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, சவுல் ஒரு வைராக்கியமான யூதன். பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். பரிசேயனுக்கு பரிசேயன். ரோம குடியுரிமையை பெற்றவர். கிரேக்க மொழியை அறிந்தவர். பழைய ஏற்பாட்டிலே பாண்டித்தம் பெற்றவர். இவ்வளோ பெரிய பதவி பொறுப்பில் இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவர். இன்னைக்கு நிறைய பேர்
திருச்சபையில கூட ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. பவுலடிகளார் திருச்சபைக்கு வெளியே இருந்து செயல்பட்டார். ஆனால் இன்னைக்கு திருச்சபைக்கு உள்ளேயே இருந்து சபைக்கு விரோதமா செயல்படுகிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆளும் தலைவர்கள். நாங்க தான் எல்லாமே, எங்களுக்கு தான் மொத்தம் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சபையை சீரழித்து துண்டாடுகின்ற தலைவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருக்கின்றார்கள். அவர்களால சபையில ஊழியம் இல்லை, வளர்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஊழியர்களுக்கும் அநீதி இழைக்கின்ற தலைவர்களாகவே இன்னைக்கு இருக்கிறார்கள். அதை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுல் அப்படி இல்லை. அவன் சார்ந்திருந்த இந்த யூத மத பின்னணியில பயங்கரமான ஃபெய்த்தில் இருக்கிறார். அவரை நம்ம குறை சொல்லவே முடியாது. வெரி வெரி ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் மேன். அதனால தான் இங்கே ஆசிரியர் சொல்றாரு, ஒரு சிங்கத்தை போல அவன் இருந்தான், ஆண்டவர் அவனை ஆட்டுக்குட்டியை போல மாத்திட்டார். அதான் ஆண்டவருடைய வல்லமை. எப்படிப்பட்டவனையும் மாற்ற வல்லமை, அவருடைய சுவிசேஷம், அவருடைய பவர், அத்தாரிட்டி இருக்கிறது. ஏன்னா அவன் சந்திக்கிறது யாருன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறான். ஆமென், அல்லேலூயா. பொதுவா பழைய சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் உயிரோடு இருந்தார், பூமியில இருந்ததுனால அவருடைய வல்லமையை பற்றி அவங்களுக்கு தெரியல. ஆனா இங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த ஒரு மிகப்பெரிய சீடன் அப்படின்னு பார்த்தா அது சவுல் தான். இப்போ சவுலுடைய சந்திப்பை நம்ம பார்க்கிறோம். எதிர்ப்பாளன் விசுவாசியாக மாறுதல். சவுல் இயேசுவின் சீஷர்களை கொலை செய்யும்படி சீறிக்கொண்டு தமஸ்குவுக்கு செல்லுகிறான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவனை வழியிலே சந்திக்கிறார். ஒரு ஒளி வந்தது, தெய்வீக ஒளி. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில கூட ஒரு ஒளி சந்திக்கிறது. அது கடவுளுடைய ஒளியா இருக்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஒளியா இருக்கிறது. அது கடவுளுடைய வார்த்தையா வருது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம தான் அதை அசட்டை பண்ணி விடுகிறோம், அதை நம்ம மறந்து விடுகிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை தேடவில்லை, இயேசுதான் சவுலை தேடி வந்தார். நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய தேடுதலால் அல்ல, கடவுளுடைய தேடுதலால் உண்டானது. உண்மைதான். இந்தியாவுக்கு எத்தனையோ மிஷினரிகள் தேடி தான் வந்தாங்க. நம்ம போய் மிஷினரிகளை யாரையும் கூட்டுட்டு வரல. அமெரிக்காவில இருந்து லுத்தரன் மிஷினரிகள், இல்லை பேப்டிஸ்ட் மிஷினரிகள், கேத்தலிக் மிஷினரிகள், நம்முடைய இங்கிலாந்து, ஜெர்மன் போன்ற இடங்களிலிருந்து வந்த லுத்தரன் மிஷினரிகள் எவ்வளோ பேர் நம்மை தேடிதான் வந்தார்கள். நம்ம அவங்கள தேடி போல. அதனால தான் நம்ம பாடுறோம், தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று. அப்போ லூக்கா 19:10 பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மை தேடி தேடி வந்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார், எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ளம் கொண்டவர். நமக்காக நம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், நம்மை மீட்டவர், நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்ம வீட்டை தேடி வரார், நம்முடைய உள்ளத்தை தேடி வராரு. அதான் நம்ம பார்க்கிறோம். சொல்றார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கேட்கிறார். சபையை துன்பப்படுத்துவது இயேசுவை துன்பப்படுத்துவதற்கு சமம். மத்தேயு 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒளியை கண்டவுடன் சவுல் நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்கின்றான். பெருமை அழிந்து அர்ப்பணிப்பு தொடங்குகிறது. அனனியாவின் கீழ்ப்படிதல் பயத்தை வெல்லும் விசுவாசம். தேவன் அனனியா என்ற சாதாரண சீஷனை அழைத்து சவுலிடம் போக சொல்கிறார். சவுலை பற்றி கேள்விப்பட்டிருந்த அனனியாவுக்கு ஆரம்பத்தில் பயம் இருந்தது. ஏன்னா சவுல் ஒரு பயங்கரமான ஒரு வீரனா மக்களை கொலை செய்கிறான், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் அப்படி இல்லை, அது தேவ திட்டமாய் மாறியது. சவுல் தீமை செய்கிறவன் என்று அனனியா நினைக்கிறான், ஆனால் தேவனோ அவனை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 55:8-9 பார்க்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. தேவ அழைப்பின் நோக்கம் பாருங்க. முக்கியமா 15ஆம் வசனம், அதை நான் படிச்ச ஏற்கனவே. புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இயேசுவின் நாமத்தை கொண்டு போக சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான். கலாத்தியர் 1:15-16 பார்க்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் இருந்தே என்னை பிரித்து எடுத்து தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ
பவுலுடைய அழைப்பை அவன் உறுதி செய்கிறான். கடவுள் இயேசுவின் வழியாக என்னை அழைத்தார். எப்போ? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உருவாவதற்கு முன்னாடியே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேற்று தினத்துல கூட எரேமியாவினுடைய அழைப்பை நம்ம பார்க்கிறோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டவர். அவர் சாக்கு போக்கு சொல்றாரு, நான் போக மாட்டேன், எனக்கு சின்ன வயசு, என்னை அடிச்சிருவாங்க, என்னை பயமுறுத்துவாங்க. ஏய், கவலைப்படாது, போ, நான் இருக்கிறேன். மோசே சொல்றாரு, எனக்கு திக்குவாயி மந்த நாவு, போ, நான் இருக்கிறேன், நான் உங்கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மையும் கூட ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். திருச்சபையில ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ்வதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு சவுலை போல சபையை அழித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையை நம்மை அழித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பதவினாலும் இல்லையா, மற்ற காரியங்களினாலும் அரசியலினாலும் இன்றைக்கு திருச்சபையை அழித்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பெதஸ்தா மருத்துவமனை இல்லை, நம்முடைய பள்ளிக்கூடங்கள் இல்லை, இன்னைக்கு டெவலப்மெண்ட்ல போய் கொண்டிருக்கிறது. தலைமைத்துவங்கள் சரியில்லை இல்லை, ஆளுகிறவர்கள் சரியில்லாதனால இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் கடவுள் நம்மளை தனிப்பட்ட முறையில இன்னைக்கு அழைக்கிறார். மகனே மகளே வா, எனக்காக ஊழியம் செய், ஆத்தும அறுவடையை செய், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்றார். அப்போ அதை நம்ம அடுத்தது 17ஆம் வசனத்துல அனனியா போய் சவுலின் மேல் கைகளை வைத்து சகோதரனாக சவுலே என்று அழைக்கிறார். பகைவனை சகோதரனாக ஏற்கும் கிருபையை தருகிறார் இல்லையா? சவுலின் மனமாற்றம் பாருங்க. மனமாற்றம் அடைந்த சவுல் உடனே ஓய்வு நாட்களில் இயேசுவை கடவுளுடைய குமாரன் என்று வல்லமையாய் பிரசங்கிக்க தொடங்குகிறான் இல்லையா? இயேசுவை எதிர்த்தவன், இயேசுவை வணங்குகிற மக்களை கட்டி கொண்டு வந்து ஜெயிலில் போட்டவன், சிறையில் அடைத்தவன், இப்போ மனமாற்றம் அடைந்து இயேசுவே உலக இரட்சகர், இயேசுவே ஆண்டவர் என்பதை சொல்றான். இயேசுவை எதிர்த்த வாயே இயேசுவை இரட்சகர் என்று பிரசங்கிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்றார் இல்லையா? அதுப்போ கொலை செய்த சீஷன், சிங்கமாயிருந்த சீஷன் ஆட்டை போல மாறுகிறான். 2 தீமோத்தேயு 3:12 பார்க்கிறோம். இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இல்லையா? அதே போல பாருங்க, பர்னபா கூட வராரு, அப்புறம் சீலா வராரு, எல்லாரும் வந்து அவருக்கு கூட நின்று ஊழியத்தை செய்யறது நம்ம பார்க்கிறோம். சபையினுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்துல நம்மையும் கூட ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறீங்களா? தயவு செய்து மனம் மாறுங்க. சவுளை போல மனம் மாறி ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுங்க. இல்லைன்னா ஆண்டவர் உங்களை சபையிலிருந்து தூக்கி வெளியே வீசிடுவார். அப்புறம் நீங்க எங்கேயும் எந்த சபைக்கும் போக முடியாது. எதுக்குமே நீங்க பயன்படாத ஒரு பாத்திரமாக மாறுவீங்க. ஆண்டவர் சவுலை தேர்ந்தெடுத்த நோக்கம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பாக என் நாமத்தை சுமந்து செல்கிறவனாய் அவன் இருப்பான் என்று சொல்கிறார். அப்போ உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நோக்கத்தை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவருக்காக ஊழியம் செய்து வாழ மனமாற்றம் அடைய தூய ஆவியானவர் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பவுலுடைய மனமாற்றத்தை ஆண்டவரை பார்த்து வியந்து போகிறோம். ஒரு வைராக்கியமான சிங்கத்தை போல இருந்தவனை ஆண்டவரை சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஆட்டுக்குட்டியை போல மாற்றி இருக்கிறீங்களே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட இன்னைக்கு சவுலை போல சபையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் பாவங்களிலிருந்து எங்களை மன்னித்து ஒரு விசை கூட எங்களுக்கு புது வாழ்வை தந்து நாங்கள் திருச்சபையில ஆண்டவர் சவுலை போல மாறி பவுலை போல மனமாற்றத்தை பெற்று ஊழியத்தை செய்ய கிருபை தான். இந்த ஊழியத்தை எங்களோடு இருக்கிற சாரியம் ஏன் அக்காவே அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளியும் சாக்கசாரி டீச்சரை அடியனையும் எடுத்து பயன்படுத்தும். அப்படி திருச்சபைகள், குடும்பங்கள், பணிகள், ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சேனம் திருச்சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சியம் என்றார். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய இறை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த நாளின் பணிகள், பயணங்களை ஆசீர்வதி. வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தரலும். மழையை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு நல்ல மழையை ஆண்டவரை நீர் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சியம் என்றார்கள். இந்த நேரத்தில் வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்புக்குரிய எல்மாங்கப்பட்டி எஸ்பி சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. அவர் எடுத்துக்கொள்கிற மருந்து, மாத்திரைகள், உணவு
தண்ணீர் வழியாக இப்படி கிருபை தங்கிருந்து அவரை வழிநடத்தட்டும். அவர் சீக்கிரமாக எழுந்து வந்து இந்த பவுலை போல ஆண்டவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாய் செய்ய, வைராக்கியமாய் செய்ய அவருக்கு உதவி தார். ஒரு விசை அவரை ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்த ராஜா. அப்படி அன்பு துணைவியார், அன்பான பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள், உறவுகள் யாவரையும் கண்ணோக்கிப்பார். அதே போல நிக்சன் ஐயருக்காக, ஐரம்மா பிள்ளைகளுக்காக, இப்படி தாமஸ் ஐயாவுக்காக, அப்படி குடும்பத்திற்காக நான் ஜபிக்கிறோம். இப்படி கோயில் பிள்ளை செல்வனனுக்காக ஜபிக்கிறோம். கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி ஆண்டவர். இன்னும் பரிபூர்ண சுகத்தை தந்தவங்களெல்லாம் அப்படி உமக்காக உழைக்க ஆண்டவர் ஊழியத்தை செய்ய என் தேவனே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். இந்த நாள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகிற இந்த நாள் விசேஷ நாட்களை எண்ணுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை என்னுடைய ஐஎல்சிக்காக ஜபிக்கிறோம். ஐஎல்சி பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்கள் சபலை போல திருச்சபையை துன்பப்படுத்தாமல், சபலை போல மனமாறி பவுளை போல சபைக்கு ஊழியம் செய்கின்ற ஆட்டுக்குட்டிகளாக அவர்கள் ஆண்டவரை கிருபைத்தார். இவருடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, திருச்சபைகள், ஆயர்கள் எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். எல்லாரும் ஆண்டவரை சர்வாதிகாரியாய் மாறி போகாமல் இப்படி ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை இந்த நாளில கூட இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமருக்காக, அமைச்சரவைக்காக, அனைத்து தலைவர்களுக்காக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அனைத்து தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதி, சமாதான, சந்தோஷத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தும். கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் போர்கள், இது இஸ்ரேல், ஆண்டவர் ஈரான் போர், அமெரிக்கா போர், ஆண்டவர் உக்ரைன் ரஷ்யா போர் எல்லாம் மாறட்டும். அமைதியான சூழ்நிலை ஆண்டவர் எங்கள் உலகத்தில் உருவாகட்டும் ராஜா. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம்பு திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே அடியனுடைய மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வாதம், ஊழியங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜபிக்கிற ராஜா. தொடர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மிஷினரிகளுக்காக, திருச்சபைகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, ஆண்டவர் மருத்துவமனைகளுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லாரும் உமக்காக உழைக்கும் போது அவர்களோடு கூட நீர் பாதுகாப்பாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய பணிகள், பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் நம் அனைவரோடு கூட நாளில் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.